Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்த் விங் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெபேக்கா யாரோஸ். அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023 பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புக் பார்த்தோம்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் அ சீரீஸ். ஃபர்ஸ்ட் புக் எம்பைரியன் சீரீஸ் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் புக் இது. செகண்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா அயன் ஃப்ளேம். அண்ட் தேர்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா ஆனிக்ஸ் டோம் அப்படின்ட்டு இந்த இயர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ்லாம் நான் இன்னும் படிக்கலை. ஸோ ஆஃப்டர் நிறைய ஹைப் நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த புக்கு லாஸ்ட் மந்த் தான் பிக் பண்ணி படித்தேன். அண்ட் ரொம்ப வீக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபேண்டசி ஸ்டோரி அண்ட் லைட்டாக ரொமான்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த புக்கில் வந்துட்டு மெயின் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா வைலட் சாரிங்கேல் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவளை பற்றி தான் டோட்டலாக இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் மெயின் கேரக்டர். ஃபுல்லாகவே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா போனஸ் சாப்டர் நமக்கு 2 சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இதில் ஜேடன் ரயார்சன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசியாக ஒரு 2 சாப்டர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரீட் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்கியாத் வார் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாரி பாட்டரில் அந்த 4 ஹவுசஸ் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இதில் வந்துட்டு 4 குவாட்ரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான குவாட்ரண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரைடர்ஸ் குவாட்ரண்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹீலர்ஸ் குவாட்ரண்ட், இன்ஃபேண்ட்ரி குவாட்ரண்ட், ஹீலர் குவாட்ரண்ட் அப்படின்ட்டு நிறைய குவாட்ரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 குவாட்ரண்ட்ஸில் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ரைடர்ஸ் குவாட்ரண்ட் போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு தான் நிறைய ஃபேம் இருக்கிற மாதிரி, பவர் இருக்கிற மாதிரி. இந்த பாஸ்கியாத் வார் காலேஜில் ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைலட் சாரிங்கேல் அப்படிங்கிற பொண்ணோட அம்மா தான். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி ஸ்கிரைப் குவாட்ரண்ட்டுக்கு போகணும்னு ஆசை. அதாவது இந்த லைப்ரரிஸில் இருக்கிறவங்க, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்க, நிறைய எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வைலட் சின்ன வயசுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. அவங்க அப்பா அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா வந்துட்டு அவள் ரைடர்ஸ் குவாட்ரண்ட் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் அவள் ரைடர்ஸ் குவாட்ரண்ட்டுக்கும் ட்ரை பண்ணுவாள். ஸோ அதில் வந்துட்டு நிறைய காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க. காம்படிஷன் சொல்ல முடியாது, நிறைய அப்டக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நிறைய நம்ம மற்ற புக்ஸு மற்ற சீரீஸ் அதிலலாம் வந்து ஃபியூ ட்ராகன்ஸ் இருக்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் இந்த புக்கில் வந்துட்டு நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ராகன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேம் எல்லாம் இந்த காம்படிஷன்லாம் வின் பண்ணி போனால் கடைசியாக நிறைய ட்ராகன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பாண்ட் ஆகணும். அவதார் மூவியில் மாதிரி இந்த ட்ராகனோட பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த ட்ராகன் வந்துட்டு அந்த கேண்டிடேட்டை அதுவே செலக்ட் பண்ணும். சில பேர் வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த டிராகன் மேலே ரைட் பண்ணுறப்ப அவங்க அதுலேருந்து கீழே விழுந்து இறந்து போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஹங்கர் கேம்ஸ் புக் ரீட் பண்ண மாதிரி, இல்லை அந்த மூவி சீரீஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்துட்டு நிறைய பேரை வந்து ஒரு இடத்துல காம்படிஷனுக்காக விட்டுருவாங்க. அதில் ஃபைனலாக ஒரு சர்வைவர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சர்வைவர்லாம் இல்லை, அந்த டிராகன் எத்தனை பேருக்கு கூட பாண்ட் ஆகுது அண்ட் அந்த டிராகனை ரைட் பண்ணாலும் கீழே விழுவாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தவங்களை கொல்லணும் அப்படின்னும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி யார் ஃபைனலி சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ இதுவே பெரிய விஷயம். மற்ற குவாட்ரண்ட்ஸ்லாம் இவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ரைடர்ஸ் குவாட்ரண்ட்ல தான் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அண்ட் டிராகனோட பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மெயினான திங் இருக்குது. அவங்க டிராகன்ஸ்க்குன்னு சம் சர்டைன் பவர் இருக்கும். அதை வந்து இவங்க சேனல் பண்ணி இவங்களுக்கும் சம் பவர்ஸ்லாம் கிடைக்கும். வைலட்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு டிராகன் கூட பாண்ட் பண்ண மாட்டாங்க, 2 டிராகன் கூட பாண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த அவங்களோட பவர்ஸை இவங்க சேனல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு 2 சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். ஒன்று பார்த்தோன்னா டைமை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி ஸ்பாய்லரு, வீடியோட டைட்டிலில் போட்டுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு பவர் என்னென்னா லைட்னிங் வந்துட்டு இவங்க அந்த லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். ஸோ அதை வச்சு நிறைய மேசிவ் பீப்புளை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இவங்களே ஒரு வெப்பன் மாதிரி வைலட் கேரக்டர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் இதில் ஃபுல்லாக வந்துட்டு வைலட் பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்க இல்லாமல் இன்னும் சில மெயின் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தோன்னா வைலட் வந்துட்டு ஹீரோயின் ஆஃப் த ஸ்டோரி அண்டு அஃப்கோர்ஸ் ஹீரோ இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேடன் ரயார்சன் அப்படின்ற கேரக்டர். ஸோ இதிலே வந்துட்டு இந்த ரைடர்ஸ் குவாட்ரண்ட்லேயே ஃபர்ஸ்ட் விங், செகண்ட் விங், தேர்ட் விங், ஃபோர்த் விங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் ஃபோர்த் விங்கில் ஜேடன் தான் வந்து விங் லீடராக இருக்காங்க, அதாவது லீடர் மாதிரி. ஸோ அவங்களுக்கு கீழே மற்ற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக வைலட் இருப்பாள். ஸோ அவளோட ஏஜ் வந்து 20. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லலை. அண்ட் இவங்க இல்லாமல் இன்னொரு மெயின் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா டெயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருக்காங்க.
ஸோ அவங்களும் இந்த ஃபோர்த் விங்கில் தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ டெயின் அண்ட் வயலட் பார்த்தோன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. பட் சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பட் இப்போ வந்துட்டு வயலட் வந்து ரைடர் ஸ்குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால டெயின் வந்துட்டு உனக்கு ரைடர் ஸ்குவாட்ரன் செட் ஆகாது, நீ வந்து ஸ்கிரைபுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எதுவும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் லைக் கேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பொண்ணே நான் என்னால் முடியும், நான் ரைடர் ஸ்குவாட்ரன்ட்ல இருக்கேன் அப்படி சொன்னாலும் டைன் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே நிறைய இடத்துல இருக்கும். அண்டு பட் ஜேடன் பார்த்தோம் அப்படின்னா உன்னால முடியும், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரியே ஒரு எனிமீஸ் டு லவர் ஸ்டோரி தான் இது போகும். ஸோ அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொமான்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். அந்த ஸ்லோ பர்ன் ரொமான்ஸ் அதுவும் போகும். ஸ்டார்டிங்லாம் இருக்காது, கொஞ்சம் போக போக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் லியம்னு ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஸோ வயலட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி 2 டிராகன் கூட பாண்ட் ஆயிருக்காங்க அண்ட் அவளுக்கு நல்ல சூப்பர் பவரும் இருக்கும். ஸோ அதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வயலட்டை கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஜேடனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாடி கார்டு எப்போவுமே கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க லியம் அப்படிங்கிறவங்கள நீ தான் வயலட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லியம் அண்ட் வயலட் அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்கில் பிடிக்காது, என்னடா பாடி கார்டு மாதிரியே கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றி காட்டியிருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அண்ட் அது இல்லாமல் ரியானன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த ரைடர் ஸ்குவாட்ரண்ட்டில் அந்த நிறைய காம்படிஷன்லாம் போகும்ல, அதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே வந்துட்டு வயலட் அண்ட் ரியானன் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதை பற்றி ரீட் பண்ணுறதுலாம் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் அது வந்து ஸ்பாய்லர்ஸ் மாதிரி போயிடும். ஓவராலாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த புக் வந்து ரீட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹாரி பாட்டர் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும், ஹாரி பாட்டர் புக் படிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஹங்கர் கேம்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்கும், அப்புறம் டிராகன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நினைப்பா அங்கே வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்ன, ட்வைலைட் மூவி மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நிறையா அந்தந்த வைப்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து வில்லன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க சம் டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டிராகனோட பாண்ட் ஆகி டிராகனோட பவர் எடுத்துக்கிற மாதிரி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, சில ஸ்டூடெண்ட்ஸால் முடியாதுல்ல டிராகனோட பாண்ட் ஆகாமல் பவர்ஸ் எதுவும் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. ஸோ ஹாரி பாட்டரில் வந்து டெட் ஈட்டர்ஸ் அப்படின்ட்டு சில பேர் இருக்கிற மாதிரி இதில் வெனின் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபிக்ஷன் புக்ஸ் பொறுத்தவரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அது ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 565 பேஜஸ் இருக்குது. ஸோ ரீட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ப்ராப்பராக டெடிக்கேட்டடாக படிச்சிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இவ்வளோ பெரிய புக்கு என்னால் குட்டி வீடியோவாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படிங்க. இது வந்து போரிங்காக இல்லை, இடையில சில இடத்துல கொஞ்சம் அன்ரெலவெண்ட்டாக கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அயன் ஃப்ளேம் அண்ட் ஆனிக்ஸ் ஸ்டோம் அப்படின்னு இன்னும் 2 புக்ஸ் இருக்குது. அது நான் எப்போ வாங்குவேன்னு தெரில. பட் அது வாங்கினாலும் அது ரீட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.